Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா saffron gel தாங்க பார்க்க போறோம். saffron gel வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கன்டினியூஸா வரும். நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தாங்க ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது, அன்இவன் ஸ்கின் டோன், அப்புறம் வந்து நம்ம மார்க்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கி போன மாதிரி ஏஜினிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரின்னு பார்த்தோன்னா சாஃப்ரானில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சாஃப்ரான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சாஃப்ரான் வச்சு எப்படி நம்ம வீட்லேயே ஜெல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க போகிறேன். ஸோ இந்த சாஃப்ரான் ஜெல் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு டே க்ரீமாக யூஸ் பண்ணலாம், நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு மாய்ஸ்சரைசிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஜெல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து லாக்மி ஜெல். உங்கள்கிட்ட என்ன ஆலோவேரா ஜெல் இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கடையிலேருந்து வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 வீக் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும், இல்லைனா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அதனால் கடையிலேருந்து வாங்கின ஜெல்லே வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சாஃப்ரான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக அதுலேருந்து சாஃப்ரான் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேருந்து நம்ம சாஃப்ரான்லேருந்து கொஞ்சமாக ஒரு 10 துகள் போல் நான் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு குங்குமப்பூவும் அந்த ஜெல்லு வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வச்சுருவோம். அந்த ஏர்டைட் கண்டெய்னரை வந்து டைட் பண்ணி வச்சுருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கணும். இப்போ வந்து நான் நைட் பண்ணுறேன், மார்னிங் வந்து பார்க்கலாம் எப்படி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். இன்னும் வந்து ஆனால் அந்த குங்குமப்பூ வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகலை, இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அது வந்து நல்லா ஊடி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் மார்னிங் பார்க்கும்போது. இப்போ அப்படியே எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி நல்லா வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. அதோட கலரே வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த குங்குமப்பூ எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்குது. ஸோ இன்னொரு 2 டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 டேஸ்க்கு எனக்கு வந்து வரும். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து வெறும் இந்த ஆலோவேரா ஜெல் குங்குமப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாஃப்ரான் ஜெல்க்கு இது மட்டும் நமக்கு போதுமானது. உங்களுக்கு வந்து அதுவும் யூஸ் விட்டமின் கேப்சூல்ஸ் இல்லை நமக்கு வந்து எசன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னுமே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாது. ஒரு 10 டேஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா கூட கெட்டு போகாது. நம்ம 10 டேஸ் ஒன்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஜெல். நம்ம பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. இந்த 2 இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுரும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து இதுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்தோம். நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜெல் போட்டிருக்கோங்கன்னே தெரியாது. நைட் ஜெல்லாக யூஸ் பண்ணலாம், டே க்ரீமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.